ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம கேள்வி வார்த்தைகளுக்கு உண்டான இன்னொரு லிசனிங் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்னா பயிற்சி பண்ணுறது. முன்னாடி தெரியும் நமக்கு. லிசனிங்னா கேட்கறது. ஸோ கேட்கும் பயிற்சி. A day at the market. டேனா நாள். ஸோ மார்க்கெட்டில் ஒரு நாள் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். It was a sunny morning. Ria and Dia were walking with their mother to the market. Ria said, "What will we buy today?" Their mother replied, "We will buy vegetables and a water bottle." Dia smiled and said, "Nice." At the market, Ria saw a store with many bags. She asked, "Which bag do you like?" Dia replied, "I like the blue bag." Their mother said, "We could buy it next month." Both of them were happy. After lunch, they returned home. Dia asked, "When will we visit the market again?" Their mother replied, "We will visit again next week." Dia said, "Great, I want to come again." Everyone smiled. இப்போ இருக்கிற புது வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லலாம். சன்னினாக்கா நம்ம போன வீடியோவில் பிரைட்னு ஒரு வேர்டு படிச்சோம் இல்லையா, பிரகாசமானன்னு. இது சன்னினாக்கா நல்ல சூரியன் நல்லா தெரியக்கூடிய அப்படின்ற மாதிரி அர்த்தம். சன்னி மார்னிங்னா நல்லா சூரியன் பளிச்சுன்னு இருக்கு, மேகமூட்டமா இல்லை, நல்லா சூரியன் பளிச்சுன்னு தெரியுது அப்படின்ற அர்த்தத்தில் வரும் சன்னி மார்னிங். வெஜிடபிள்ஸ்னா காய்கறிகள். ப்ளூனாக்க நீலம். நம்ம தமிழ நீலம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்குல்ல, அதுதான் ப்ளூன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுக்கு உண்டான அர்த்தத்தை உங்களுக்கு என்ன புரியுதுன்றத வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. யோசிச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்க. நான் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். சரி, இப்போ அர்த்தம் சொல்கிறேன். அது ஒரு நல்ல சூரியன் தெரியக்கூடிய காலை பொழுது. ரியாவும் தியாவும் அவங்க அம்மா கூட மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. இது பாஸ்ட் டென்ஸ், 2 பேர் இருக்காங்க, அதனால வேர் அப்படின்னு வந்துருக்கு. கவனிக்கணும் அதெல்லாம். ரியா said, "What will we buy today?" Their mother replied, "We will buy vegetables and a water bottle." Dia smiled and said, காய்கறிகளும் வாட்டர் பாட்டிலும் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. தியா சிரிச்சுக்கிட்டே சூப்பர் அப்படின்ற வார்த்தையில் நைஸ் அப்படின்னு சொன்னான். மார்க்கெட்ல ரியா ஒரு கடையில நிறைய பைகள் தொங்கி இருக்கிறத பார்த்தா. அவ கேட்டா, "எந்த பேக் உனக்கு பிடிச்சிருக்கு?" தியா திருப்பி சொன்னா, "எனக்கு நீல கலர் பேக், ப்ளூ கலர் பேக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, "நாம அடுத்த மாசம் வாங்க முடியும்" அப்படின்னு சொன்னாங்க. கேன் அப்படின்னா வாங்க முடியும், வாங்கிக்கலாம் அப்படின்ற அர்த்தத்துல வருது. அடுத்த மாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு திருப்பி வந்தாங்க. தியா கேட்டா, "நாம திருப்பி எப்போ மார்க்கெட்டுக்கு போவோம், இந்த கடை தெருவுக்கு போவோம் அப்படின்னா?" அதுக்கு அவங்க அம்மா திருப்பி பதில் சொன்னாங்க, "நாம அடுத்த வாரம் போகலாம், மறுபடியும் அடுத்த வாரம் போகலாம்" அப்படின்னு சொன்னாங்க. ரியா சொன்னா, நல்ல விஷயம், நல்லது, நானும் வருவேன், நானும் வர விரும்புறேன் அடுத்த முறை. எல்லாரும் சிரிச்சாங்க. ஓகே, ஸோ வழக்கம் போல் நான் சொல்றது போல மறுபடியும் கேளுங்க, எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றத கவனிங்க. நம்ம சில பல வார்த்தைகளுக்கு நம்ம வேற ஒரு அர்த்தம் சொல்லியிருந்தாலும் அதை வேற மாதிரி வேற இடத்துல யூஸ் பண்றதையும் கவனிங்க. பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் வித் மெனி பேக்ஸ். அப்போ வித் தான் நம்ம கூட அப்படின்னு படித்தோம். ஆனால் அப்போ இங்கே அர்த்தம் என்ன பண்ணா,
கடையில கூட நிறைய பேக்ஸ் இருக்கு அப்படின்ற அர்த்தம் தான். அப்படி இல்லை, ஒரு கடையில நிறைய பேக்ஸ் இருக்கிற ஒரு கடை அப்படின்ற அர்த்தத்தையும் வித்து வரும். ஓ, அந்த வார்த்தைகள் அதே இதோட அதே அர்த்தத்தோட எப்பயுமே இருக்காது. அதை வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்கன்னு கவனிங்க. அதுதான் முக்கியம். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்றதும் பாய்.